மேற்கு வங்கத்தை ஒட்டிய வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 3 தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் வருகின்ற 12ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. ஆலையின் உரிமம் ரத்தான நிலையில் போர்மேன் கைது. மகளிர் உரிமை தொகை பெற நாளை முதல் விண்ணப்பங்கள் வீடு வீடாக விநியோகம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் உள்ள தன்னார்வலர்கள் மூலம் விண்ணப்பம் வழங்க திட்டம். தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாது என்பது தனது தனிப்பட்ட கருத்து. அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜாவின் கருத்தால் பாஜகவுடனான கூட்டணியில் சலசலப்பு. சென்னை விமான நிலையத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. சென்னையில் இருந்து தூத்துக்குடி புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் எந்திர கோளாறு. விமானம் புறப்படும் போது கோளாறு கண்டறியப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. அங்கன்வாடி பணியாளர்களுக்கான தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். திமுக அரசின் நிர்வாக திறனற்ற கோடிட்டு காட்டுவதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி கொலை சம்பவம். பாமக முன்னாள் நிர்வாகி மகன் உள்பட 4 பேர் சரண். பெரம்பலூர் அருகே உள்ள அரசு பள்ளியில் பெண் பயிற்றுநருக்கு பாலியல் தொல்லை. ஆங்கில ஆசிரியரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். நீலகிரி மாவட்டம் பிங்கர் போஸ்ட் பகுதியில் வீட்டின் மேற்கூரையில் கார் விழுந்து விபத்து. சிறிய காயங்களுடன் காரில் பயணித்த 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதி. அரக்கோணத்தில் சாலையோரம் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளா அல்லது போதை ஊசிகளா என பொதுமக்கள் சந்தேகம். தமிழ்நாட்டில் 2299 கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை. மாவட்ட வாரியாக அறிவிப்பாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை குடமுழுக்கு. ராஜகோபுர வாசலில் 8000 சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்டமாக யாகசாலை அமைப்பு. தமிழ்நாட்டில் நாளை 113 கோவில்களில் குடமுழுக்கு விழா. யாகசாலை பூஜைகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரம்.
திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வேள்வி சாலை 6ஆம் நாள் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். விடுமுறை நாளில் திருவண்ணாமலையில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். நடப்பாண்டில் 2வது முறையாக நிரம்பியது மேட்டூர் அணை. அணையிலிருந்து 40,500 கன அடி நீர் வெளியேற்றம். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 50,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 120 அடியாகவும் நீர் இருப்பு 93.47 டிஎம்சியாகவும் உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 50,000 கன அடியாக நீட்டிக்கிறது. ஆற்றில் குளிக்கவும் பரிசில் இயக்கவும் 12வது நாளாக தடை விதிப்பு. சென்னை காசிமேட்டில் மீன்கள் வாங்க குவிந்த அசைவ பிரியர்கள். வவ்வால், கொடுவா, பாறை உள்ளிட்ட மீன்களை வாங்கிச் சென்ற மக்கள். சென்னை மேடவாக்கத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து கோர விபத்து. நான்கு குடிசை வீடுகள் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கோவையில் மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற தலைமை காவலருக்கு அரிவாள் வெட்டு. காவலர் மனைவியின் நகைகளை பறித்து சென்ற மர்ம கும்பலால் பரபரப்பு. காரைக்குடி அருகே சாலையில் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது அதிவேகமாக மோதிய கார். இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் படுகாயம். பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரேசில் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பிரதமர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார். புற்றுநோய் பாதித்த தொண்டருடன் வீடியோ காலில் பேசிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. விரைவில் உடல்நலம் பெற வேண்டும் என விருப்பம். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 135 அடியாக நீட்டிக்கிறது. நீர் திறப்பு 2067 கன அடியாகவும் நீர் இருப்பு 5.87 டிஎம்சியாகவும் உள்ளது. அரசு இல்லத்தை காலி செய்யாத முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடிதம். உயிரிழந்தவர்களின் பெயரை ஆதாரிலிருந்து நீக்க புதிய வசதி அறிமுகம். இறப்பு சான்றிதழை முதன்மை ஆதாரமாக கொண்டு நீக்கும் வகையில் ஏற்பாடு.
அமெரிக்க பார்ட்டி என்ற புதிய கட்சியை தொடங்கினார் எலான் மஸ்க். மக்களுக்கு சுதந்திரம் வழங்கவே கட்சி தொடங்கியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுமா இந்திய அணி? கடைசி நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியின் எஞ்சிய 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றி பெற இந்திய வீரர்கள் முனைப்பு.